யார் இந்த நாளைய தலைவன்? நீங்க தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? தி யங் பீப்புள், தி யங்கர் ஜெனரேஷன், த ரூலிங் ஜெனரேஷன். நீங்க தான் நாளைய தலைவன். ஆனால் நாளைய தலைவன் இன்னும் அநேக வளர்ச்சியை அடையணும் இல்லையா? அநேக காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், அநேக காரியங்களை நீங்கள் மேற்கொள்ளணும், இன்னும் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். யூ ஹாவ் டு chisel yourselves. உங்களை ஒரு சிற்பியை போல நீங்கள் இன்னும் கொஞ்சம் செதுக்கணும். உங்களை செதுக்க உதவுறதுக்கு தான் JTK டிவியில் இந்த நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. JTK டிவியின் நாளைய தலைவனில் உங்களுடைய சார்பாக உங்களுடைய கேள்விகளை எல்லாம் நான் கேட்க இருக்கிறேன். நமக்கு பதில் சொல்கிறதுக்கு மிஸ்டர் ஜேசன் பிரெஸ்லி ராஜ் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். வாலிபர்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருப்பவர், அநேக மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பவர் மிஸ்டர் ஜேசன் பிரெஸ்லி ராஜ் அவர்கள் நான் கேட்கும் கேள்விகளுக்கு, வாலிபர்களாகிய உங்களுடைய சார்பிலே நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக நன்மைகள் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். It will bring a great change in your hearts. I believe that. So watch the program along with us. We are excited. I hope you will also be excited to watch this program. JTK டிவியின் நாளைய தலைவன். JTK டிவியின் நாளைய தலைவன். நாளைய தலைவன் இந்த நிகழ்ச்சி நம் நாளைய தலைவர்களாகிய உங்களுக்காகத்தான் நாங்கள் பிளான் பண்ணி பிரயாசப்பட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு புதிய டாபிக், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கு நாளைய தலைவனில் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஜேசன், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃபார் பீயிங் மை கெஸ்ட் டுடே. ஸோ எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதுவும் நம்ம இது ஒரு யூத் ப்ரோக்ராம் தான். கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்த டாபிக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஜென்ரல் டாபிக் இது. ஜென்ரலாக ஏன்னா நீங்கள் டாபிக்னு நான் உங்ககிட்ட கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க லோவரிங் த ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது நம்மளுடைய தரத்தை குறைத்துக் கொள்கிறோம். இதுதான் நம்ம தலைப்பு நீங்க சொன்னீங்க. நான் ரொம்ப சேலஞ்சிங் क्वेश्चंस வச்சிருக்கேன் இன்னைக்கு மனசுல. So you're ready to answer my question? Sure. தரத்தை நம்ம எல்லா விதத்திலயுமே நம்ம குறைத்துக் கொள்கிறோம். We are all guilty of that. Yes. இப்போ தரத்தை குறைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன செய்யறோம்னா மற்றவங்களுக்காக நம்மளை கொஞ்சம் மாத்திக்கிறோம், நடிச்சுக்கிறோம், ஹிப்போக்ரிட்டிக்கலா இருந்துக்கிறோம், முதுகுல குத்திடுறோம், ஜஸ்ட் டு மெயின்டைன் த நேம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தரத்தை குறைத்துக் கொள்கிறோம். ஆனா நீங்க இந்த தரத்தை பற்றி சொல்லலையே, அதாவது நான் தரத்தை குறைத்துக் கொள்ள மாட்டேன் என்று மீனியல் ஜாப்ஸ்ல நம்ம பண்ண மாட்டோம். ஆமா, அது இல்ல. நம்ம செல்சி அப்படி நினைப்போம், நான்லாம் இது பண்ண முடியுமா, இதெல்லாம் என் வேலையா, இட்ஸ் நாட் என்னோட இது கிடையாது, என் ஸ்டேட்டஸ்னா எதுன்னா அந்த இது கிடையாது. ஆஸ் அ செல்ஃப் வந்து நம்ம எப்படி இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து இஃப் ஐ ஸ்டார்ட், இப்போ நம்மளை ஒரு பாம்பு கடிச்சிட்டு போகுது, நம்ம வந்து அந்த பாம்புக்கு பின்னாடி ஓடி போய் ஏன் என்ன கடிச்ச, எதுக்காக என்ன கடிச்ச அப்படின்னு நம்ம கேட்போமா? ஏன்னா அந்த பாம்பு வந்து அதோடைய வேலை அதுதான், சரியா? ஆனால் நம்ம வேலை வந்து நிறைய நேரத்தில் நம்மளுடைய நண்பர்கள் செய்கிறத நம்ம வந்து சரி, அவங்க எனக்கு ஒரு என்ன நக்கல் அடித்தாலும் சரி, என்னை ஹர்ட் பண்ணாலும் இன்சல்ட் பண்ணாலும் அது நம்ம ஜஸ்டிஃபைடாக எடுத்துக்கிறோம். சரி, இது தப்பு கிடையாது, இது வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறோம், சரியா? இது ஒரு தரக்குறைவு. இப்படி தான் நம்ம வந்து முதல்ல நம்ம தரமை நம்ம குறைக்கிறோம். சரி, ஒரு கிரிட்டிக்கு நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்குன்னு ஒரு தரம் இருக்குது ஒன்று. இதில் என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நிறைய விஷயத்தில் குறைக்கிறோம், சரியா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சரி நான் சாதா தானே, நான் ஒரு சாதா லைஃப் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். இந்த நம்மளை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோமோ அதை we are not doing it, சரியா? ரெண்டாவது, நம்ம வேல்யூஸ், நம்மக்கிட்ட நல்ல ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கும். சில சமயம் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 5 பேராக இருப்போம், அந்த 5 ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம மாற்றிக்குவோம். அந்த இப்போ ஒருத்தர் குரூப்ல இருந்துக்கணும் அப்படிங்கிறது, ஜஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் தட் குரூப் உண்டு. அந்த டு ஃபிட் இன் ஹோட்டலுக்கு போகிறோம், ஒருத்தர் வந்து ஒரு அந்த சர்வ் பண்ணுறவங்கள கிண்டல் அடிச்சிருப்பான், நமக்கு ஆக்சுவலாக அது வி வில் ஃபீல் கில்ட்டி. ஆனால் பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் அடிச்சிருக்காங்க, நான் பண்ணலைன்னா தே மீன் டு டேக் மீ அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில் டூ தட். இதில் ஒரு சின்ன கணக்கு எப்படின்னா,
எந்த ஒரு க்ரௌடில் 5 பேரில் நீங்கள் ஒரு ஆளோ யூ வில் ஃபாலோ தட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு படிக்கிற க்ரௌடு கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பீங்க. ஜபம் பண்ணுற ஒரு க்ரௌடு கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜபம் பண்ணுவீங்க. நக்கல் அடிக்கிற குரூப்பில் உங்களுக்கு அந்த நக்கல் பிடிக்கல, பட் ஸ்டில் சின்ஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் இட் யூ வில் டூ இட். சரியா? இதில் என்னென்ன வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி ஆர் காம்ப்ரமைசிங் ஆர் செல்ஃப். ஒய் ஷுட் ஐ காம்ப்ரமைஸ் மை செல்ஃப் ஃபார் யூ? இல்லையா? நான் வந்து அதுக்குன்னு நம்ம அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது அப்படி சொல்ல. பட் நம்மளுடைய ரொம்ப அந்த கோர் வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல, உங்கள் நல்ல ஃபேமிலியாக இருப்பீங்க, நல்ல குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கும், சிம்பத்தி இருக்கும், கம்பேஷன் இருக்கும், பட் அடுத்தவங்களுக்காக வி வில் நாட் டூ இட். ஸோ திஸ் இஸ் சம்வேர் வெர் வி மேக் மிஸ்டேக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கெட்ட பழக்கங்கள் படித்ததே இப்படி தான். ஃபார் ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் ராங் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாமே வந்து அந்த டீமில் எல்லாரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணணும். வெரி மச். நிறைய நேரத்தில் வி ஆர் ரியலி நாட் இன்ட்ரெஸ்டட் இன் இட். இன்னும் சொல்ல போனால் வேறு யாரோ ஒருத்தங்க ஒரு ஏதாவது ஒரு இன்டாக்சிகேஷன் எடுத்தாலுமே நமக்கு அது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் டு பி பார்ட் ஆஃப் த க்ரௌட் அகேன். சரியா? இதில் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன், ரெட் ஃப்ளாகிசம். சரியா? நமக்கு வந்து நிறைய நேரத்தில் we try to compromise, but what if we stand up and say I don't like what you're doing? சரியா? எனக்கு வந்து இது பிடிக்கல. நம்ம சொல்லாத வரைக்கும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இந்த சிங்கம் வந்து அனிமல்ஸை துரத்திட்டு போகும், அதில் இந்த பேக்காக ஓடும், அதில் திடீர்னு ஒன்று திரும்பி பார்க்கும், அது வரைக்கும் அது பேக்கெல்லாம் ஓடும், ஒன்று மட்டும் திரும்பி பார்க்கும். தெர் இஸ் அ வெரி ஃபேமஸ் வீடியோ. இன்ஃபேக்ட் ஒரு பஃபலோ திரும்பி பார்க்கும், திரும்பி பார்த்தோன்னு இந்த லயன் வந்து ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கும், இட் கெட்ஸ் ஸ்கேர்ட். அப்போ இதே தான் நம்ம கான்செப்டும். வென் வி அஸ் ஹியூமன்ஸ், வென் வி லைக் ஒரு எல்டர் பர்சன் எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாரோ and we say this is wrong, when we stand up and say this is wrong, that's where things change. அவங்களும் நினைப்பாங்க சரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கோமோ. இது ரொம்ப சிம்பிளாக போனால் நீங்கள் ஏஞ்சலாக இருந்தால் கூட இந்த உலகத்தில் இப்போ இது இன்றைக்கி ஏன் இந்த கான்செப்ட் இன்றைக்கி நம்ம எடுத்தோம்னா நிறைய நேரத்தில் we try to change ourselves for others. சரியா? அதில் இப்போ நீங்கள் ஏஞ்சல் எடுத்துக்கோங்களேன், ஒரு ஏஞ்சல் நல்ல பர்சனாக இருப்பாங்க, ஆனால் அதோடைய விங்ஸ் இன்னொருத்தங்களை அஃபெக்ட் பண்ணுறதுனால they will take them wrongly. ஏன்? பிகாஸ் தே டோன்ட் லைக். நீங்கள் நல்லா ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைஃப்பில், மெனி பீப்புள் டோன்ட் லைக் இட், மெனி பீப்புள் கேன் நாட் அக்செப்ட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் they'll think they'll think you're different. சரியா? you're not like everyone and what's wrong with that? Peculiar, wonderful word. அவன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். அந்த வித்தியாசமாக இருக்குதுன்ற வார்த்தையே வந்து இட் மேக்ஸ் us ஃபீல் மேபி கில்ட்டியா. சரியா? ஓ நம்ம எல்லாரும் மாதிரி இல்லையோ. 4 பேர் படிச்சிருக்க மாட்டான் ஒரு எக்ஸாமுக்கு, நம்ம இன்னைக்கு படிக்கலான்னு நினச்சிருப்போம், பட் அவன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவான் அப்போல்லாம் நான் எதுவும் படிக்கல நீயும் படிச்சிடாதன்னு. இப்போ யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட்ஸ். இது ஈவன் கிளாஸ் ரூம்லேயே நடக்கும். நீங்கள் கிளாஸ் ரூமில் இருப்பீங்க, உங்கள் டீச்சரோ உங்கள் ப்ரொஃபஸரோ ஒரு விஷயம் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு யூ வாண்ட் டு லேர்ன். ஐ மீன் டீச்சர் அன்னைக்கு எடுக்கிற போர்ஷன் புரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து யூ வில் ஹேவ் யுவர் பென் அண்ட் யூ வாண்ட் டு நோட். அவன் நோண்டுவான், என்ன நீ கவனிச்சுட்டு இருக்கிற கிளாஸை, யூ வில் சே இல்லை இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் மேம் இன்னைக்கு எடுக்கிறது நல்லா இருக்குன்னு. அவன் விட மாட்டான். ஏன்னா ஹி ஃபீல்ஸ் தட் யூஆர் மூவிங் அவே ஃப்ரம் த பேக். அவனுக்கு ஒரு க்ரௌடு வேணும். சரியா? அண்ட் திஸ் இஸ் சம்திங். இதில் என்ன இருக்குதுன்னா நம்மளுடைய அந்த ஒரு ஆப்சல்யூட்டாக நம்ம இருக்கோம் இல்லையா, நல்ல ஒரு ஃபார்ம், அதை உடைக்கிறதுக்கு they'll try lots of it. இதில் we should not, அதை நம்ம விட்டுட்டோம்னா we'll never get it back. இதில் see another thing, you know, நம்ம ஸ்கூல்ல கூட நம்ம படிக்கும்போது ஞாபகம் இருக்கா, நம்ம படிச்சிருப்போம் வீட்டில், ஆனால் நம்ம வந்துட்டு படிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாதான் அங்கே வந்து பாப்புலராக இருப்போம். கரெக்ட். ஆனால் நம்ம படிச்சுட்டே இருந்திருப்போம். பாப்புலராக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஐ டோன்ட் டு எனிதிங் அப்படிங்கிறத ஒரு பந்தாவா நம்ம சொல்லுவோம், ப்ரௌடா சொல்லுவோம். நீங்க பண்ணிருக்கீங்களா? உண்டு உண்டு உண்டு. பேட்ஜை கொண்டு வந்திருப்போம். சரியா? ஆனால் 4 பேர் கொண்டு வரல, மாப்பிள்ள நீயும் ஒழிச்சு வை, அலட்டா நம்ம எல்லாம் நான் மட்டும் நீ மட்டும் மாட்டிடுவேன் அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட். இது அகாடமிக்ஸ்லேயும் ஒன்று, கேரக்டர்லேயும் ஒன்று. நம்ம வந்து வி டோன்ட் வாண்ட் டு அஃபெண்ட் அ டீச்சர். ஒரு டீச்சர் இன்னைக்கு நம்ம ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, இல்லை ஒரு புலி பண்ண ஒரு கேர்ளை புலி பண்ணுறது வந்து அதில் அது ஒரு திறமையா? அது தப்பு. ஒரு கேர்ளை வந்து இல்லை நம்மளோட ஒரு சின்ன பையனாக இருக்கலாம், இல்லை அவன் கண்ணாடி போட்டிருக்கலாம், இல்லை அவன் இன்செக்யூராக இருக்கலாம், அவனை புலி பண்ணுறது வந்து அந்த பேக்டுக்காக நம்ம பண்ணுறோம். பட் ஆர் வி டூயிங் த ரைட் திங்? அந்த இடத்துல இஃப் யூ those guys look bold, ஒரு சூடோ போல்ட்னஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், பட் இஸ் இட் ட்ரூ? அதான் மேட்டர். அண்ட் இதில் யூனோ நாட் ஓன்லி நம்ம இஃப் அந்த 5 பேரில் ஒருத்தனுக்கு தான் அப்படி இருப்பான், மீதி 3 பேரும் அவங்க அப்படியே அந்த அதே காப்பி கேட் தான். நீங்கள் உங்களை மாதிரி நான் இருந்தால் தான் ஐ வில் பி ஹேவிங் அ வேல்யூன்னு. திஸ் இஸ் சம்திங் வி ஷுட் ரெடியூஸ். சி யூனோ இன் டென்னிஸ் there was a nice thing which sports, இப்போ we've got a lot of Olympics going on. In tennis, if you notice,
ஒரு பெரிய ஸ்டடி எடுத்தாங்க இன் ஹார்வர்ட். என்ன எடுத்தாங்கன்னா, ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு என்ன ரீசன், இஸ் இட் ஹிஸ் ஸ்கில், ஹிஸ் டேலண்ட், ஹிஸ் ஸ்வெட், அவன் ஒர்க் பண்ணுறது அதான் விஷயம் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய இஃப் ஹி ஹேஸ் அ குட் வில், நான் மேபி 3 மேட்ச் தோற்றுருப்பான், 4வது மேட்ச்சில் ஐ வில் டேக் இட் அப்னு அவன் நினைக்கிற நேரம் ஹீ கோஸ் ஆன். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் எப்போ வரும்னா, நீங்கள் உங்களுடைய இன்னர் செல்ஃபை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைக்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவுடைய முக்கியமான காரணமே நம்மளுடைய இன்னர் செல்ஃபை நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கிறது. நீங்கள் யூனோ வென் யூ கேன் மேக் யூர் செல்ஃப் ஸ்ட்ராங் வென் யூர் அலோன். க்ரௌடில் இருக்க நேரம் நிறைய நேரம் பஸ்ஸில் நினச்சி பாருங்க, சில்லறை வாங்கியிருக்க மாட்டோம், கண்டக்டர்கிட்ட கேட்க யோசிப்போம், எப்படா கேட்க, 2 ரூபாய்க்கு அவர் 2 ரூபாய்க்கு அப்படின்னு கேட்போம். இதில் என்ன இருக்குது, ஒய் டோன்ட் யூ கெட் அப் அண்ட் ஆஸ்க், சரியா? இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட், ஸ்டார்ட் ஆஸ்கிங். இதில் தான் லோவரிங் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக தலைப்பு வந்து இந்த லோவரிங் ஆர் ஸ்டாண்டர்ட்ன்றது எல்லாத்துலேயும், இட்ஸ் நாட் ஒர்க்கில் மட்டும். ஈவன் ட்ரெஸ்ஸிங் இப்போ வந்துட்டு ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். கரெக்ட். நம்ம வந்துட்டு அந்த டைமில், அதாவது பாஸ்ட்ல வந்து we had a standard of dressing. True. ஒரு மாடஸ்ட் ட்ரெஸ்ஸிங். Yes. அதாவது closing the body is modesty. நீங்க என்னத்த ஸ்டைலிஷ்ல வந்தாலும் ஓப்பனிங் தி பாடி இஸ் நாட் மாடஸ்டி. ஸ்கின் ஷோ நமக்கு புரியணும். கண்டிப்பா. ஆனா அந்த காலத்துல வந்து கரெக்ட் we were modest. ஆனா நாட்கள் போக போக இன்னைக்கு அந்த Dressலயே மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும், நான் விமன் மட்டும் நான் சொல்லல, ஈவன் மென், அந்த ட்ரெஸ்ஸிங் ட்ரெண்ட் கொஞ்சம் குறைய தரத்தை குறைப்பது அப்படி நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன். ட்ரெஸ்ஸிங்ல நம்ம தரத்தை குறைச்சு இன்னைக்கு வந்துட்டு அந்த மாடஸ்டா இல்லாதது இன்னைக்கு பாப்புலர் ஆயிட்டு இருக்குது. சிலர் வந்து வெக்கப்படுறாங்க. கண்டிப்பா ஸ்கின் ஷோக்கு வெக்கப்படுவாங்க தெரியுமா? ஏன்னா அந்த பாடி லாங்குவேஜ்ல தெரியும். ஆனா அந்த ஃப்ளோல போறதுக்காக இன்னைக்கு யங் சில்ட்ரன், யங் கேர்ள்ஸ் கொஞ்சமாவது we have to show the body. ஏன்னா அதுதான் இன்னைக்கு பாப்புலர், இன்னைக்கு ட்ரெண்ட்னா அவங்களுக்கு வெக்கமா இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸிங்ல ஸ்டாண்டர்ட்ஸை லோவர் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளுடைய ரிச் இந்தியன் கல்ச்சர்ல முக்கியமான ஒரு முதன்மையானது வந்து மாடஸ்டி. விமன் மாடஸ்டி வந்து ரிச் இந்தியன் கல்ச்சர்ல ஒண்ணு. அது வந்துட்டு நம்ம இப்போ குறைக்கிறதே ஒரு தப்பு. அதுல ஃபிட் இன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு ஃபிட் இன் ஆவறோம். ஏன்னா நம்ம ஃபேமிலில மாடஸ்டா இருக்கும், நமக்கு வெக்கமா இருக்கும். ஆனா விமன் போட ஆரம்பிக்கிறது வந்து இட் இஸ் வெரி வைட்டல் பாயிண்ட். மேம் நீங்க சொன்னது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பசங்க நல்ல ட்ரெஸ் பண்ணி நீட்டா போற ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன ஆயிடும்னா, அந்த க்ரௌடில் உட்காந்துருப்போம், பக்கத்தில் இருக்கவங்க வந்து மேபி லோவர் ஹிப்பா ஏதோ ஒரு டைப்பில் ட்ரெண்டு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது தே பெண்ட் தெம்செல்ஸ். என்ன தெரியுமா, ஸ்டாண்ட் வித் யுவர் நல்ல ஒரு குவாலிட்டி. நல்ல ஒரு காட் ஃபியரிங் சைல்டு கண்டிப்பாக வந்து வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் பை கீப்பிங் தெம்செல்ஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் என்ன ஆவீங்க, இல்லை காலேஜ் என்ன ஆவீங்க, you would have admired ஒரு டீச்சர், அவங்க the way she carries herself. சரியா? நீங்க நிறைய ப்ரொஃபசர்ஸ் பார்ப்பீங்க, நான் காலேஜ் பேரே சொல்லலாம், நல்ல ப்ரொஃபசர்ஸ். அவங்க the way they walk, the way they carry themselves, and the book and all that. இப்போ கூட நம்ம அட்மையர் பண்றோம். Of course, நம்ம லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. True. women ஆகிய நாங்க நிறைய women leaders மாடஸ்டியை தான் அட்மையர் பண்ணுவோம். கண்டிப்பா. இத வந்து அட்மையர் பண்ண மாட்டோம். ஈவன் அப்படி லோவர் பண்ணிருக்காங்கல்ல ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க மனசுலயே ஒரு ஹீரோ இருந்தா மாடஸ்டான ஹீரோவா தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அவங்க மனசுலயும் ஒரு ரோல் மாடல்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா நல்ல ஃபார்ம், நல்ல ஷேப்ல. காப்பி பண்றது வந்து do it for the good reasons. You don't have to copy everything, whatever they say. ரெண்டாவது நீங்கள் ஹோட்டலில் நீங்கள் போனீங்கன்னா some will make lot of noise. நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. It's a social time. எல்லாருக்கும் they have their space. When you make more noise, you are actually irritating others. சரியா? நம்ம க்ரௌட்டை சொல்லாமே, வேண்டாம், இப்போ நம்ம ரொம்ப சவுண்டு போடுறோம், கொஞ்சம் குறைச்சி இது பண்ணுவோம், மேக்கிங் லாட் ஆஃப் நாய்ஸ். லுக்ஸ் கிடைக்கும், நிறைய இடத்துல லுக்ஸ் கிடைக்கும், அந்த சர்வ் பண்ணுறவங்க கஷ்டப்படும். வென் யூ செட் அபவுட் ட்ரெஸ்ஸிங், தேர் இஸ் ஒன் ஃபனி திங். ட்ரெஸ் எடுக்க போயிருப்போம், தனியாக நம்ம ஒரு மைண்டில் நினச்சிருப்போம், நான் வந்து ரெட் எடுக்கணும் இல்லை பிளாக் எடுக்கணும்னு நினைப்போம். ஃப்ரெண்டோடி போனோம்னா எல்லாமே ஸ்க்ரூ ஆயிரும். எப்படி ஆயிரும்? that friend will have a different taste, maybe green. சரியா? and that friend, உனக்கு எல்லாம் ரெட்டு செட் ஆகுமா, உனக்கெல்லாம் க்ரீன் தான் செட் ஆகும். கடைசி நம்ம போனது ஒரு விஷயம், ஒரு சாரி வாங்குறதுக்கு. ஆனால் இந்த பர்சனல் என்ன ஆயிடுவோம்னா, we will buy what they want. ஓகே, திருப்பி எத்தனை இடங்கள்ல திருப்பி அதே கடைக்கு போய் சீக்கிரட்டை போய் நமக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவோம். சரியா? ஸோ திஸ் we are living someone else's life. சரி, இட்ஸ் நாட் ஆர் லைஃப் இல்லையா? இட்ஸ் நாட் ஆர் இன்ட்ரெஸ்ட். உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் லைக் தட். கிரிட்டிக்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மேம் உங்கள் கிரிட்டிக்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் கிரிட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூப்பராக இருக்க மாட்டாங்க,
உங்களுடைய குறைவாக தான் இருப்பாங்க. ஓகே, இது ஒரு ஐ ஓப்பனர், இதை நான் யோசிச்சதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு என்ன பயம்னா, திஸ் பர்சனுக்கு ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது, இவங்க ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க, she may go beyond me. ஸோ அதனால் they will try to inject what they are. சரியா? இதில் நம்ம வந்து sometimes you are susceptible, அதாவது சம்டைம்ஸ் நம்ம ஒத்துக்குவோம், சம்டைம்ஸ் எடுத்துக்க மாட்டோம். we'll say that is good for you, this is good for me. இந்த ஹார்சஸ் வந்து லைக் இன் ஆஃப்ரிக்கா இந்த ஹார்சஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுமா டெசர்ட்ஸில். ஏன் ஸ்பீடாக போகுமா, அதில் வந்து ஒரு பேட் உண்டு. அந்த பேட் வந்து இந்த ஹார்ஸ் ஏன் ஸ்பீடாக ஓடுதுன்னா, இந்த பேட் வந்து இந்த ஹார்ஸ்க்கு முதுகில் போய் கடிச்சு ரத்தம் எடுக்குமா. சரி, இந்த ஃபியரில் ஹார்சஸ் ரொம்ப ஸ்பீடாக போகுமா. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா, இந்த ஹார்சஸ் போய் 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 கடைசி டயர்டாக விழுந்து இறந்துருது. சரியா? இதில் அந்த பேட் சக் பண்ணுற பிளட் கொஞ்சம் தான், பட் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் கோயிங் டு பி ஃபாலன் டு இட், தே ரன் அவே. அதே மாதிரி many of the times we are scared of our friends. சரியா? நீங்கள் இன்னொரு விஷயம்னா, ஐ லைக் திஸ் திங், பேர்ட்ஸ் வந்து மேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா பறந்து போகும். ஓகே, அண்ட் ஈவன் ஆஸ்திரேலியா வரைக்கும் பறந்து போகும். தே டூ இட் கண்டினியூஸ்லி வித்வுட் ஸ்லீப்பிங். சரியா? எப்படி பண்ணுது பேர்ட்ஸ்? ஸோ பேர்ட்ஸ் வந்து பறக்கிற நேரம் ஒரு ஐ க்ளோஸ் பண்ணிட்டு பறக்குமா. அது லாங்காக போச்சுன்னா ஹாஃப் ஸ்லீப் எஸ். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஐ நோ யூ வில் நோ திஸ் வேர்ட், பவர் நேப். சரியா? கண்டிப்பாக வேணும். மீடியாவில் இருக்கவங்க பவர் நேப். ஸோ ஒரு 10 minutes கிடைச்சாலும் they'll try to regenerate themselves. ஸோ இது என்ன இதுனா, சம்டைம்ஸ் க்ளோஸ் யுவர் ஐ அட் யுவர் கிரிட்டிக். சரியா? ஒரு கண்ணை அடைச்சிருங்க. why should we always look what they say? Another person valuing me, is it that important? நல்லவங்க நம்மளை வேல்யூ பண்ணலாம், கண்டிப்பாக நல்லவங்க. யூ வில் ஹாவ் இந்த நல்லவங்க இருக்காங்கல்ல, சிலச்சுமே அது நம்ம பெற்றோராக இருக்கலாம், சரியா, நம்மளுடைய ஒரு கவுன்சிலராக இருக்கலாம், சர்ச் கவுன்சிலராக இருக்கலாம், பாஸ்டரமாக இருக்கலாம், யார் டீச்சர்ஸாக இருக்கலாம். தே வில் புஷ் அஸ். சரியா? சிலச்சுமே தே வில் ரியலி புஷ் அஸ். ஏன் தேர் புஷிங் அஸ்னா, இன்டெலிஜென்ட் பீப்புள் நோ ஒன் திங், தட் இந்த பர்சன் இன்டெலிஜென்ட், இந்த பர்சனுக்கு இதுக்கு மேலே பண்ண முடியும். சரியா? தே மே டெல் அஸ், மா உன் ட்ரெஸ்ஸிங் இன்னைக்கு, நீங்கள் சொன்ன வேர்டுக்கு வரேன், உன் ட்ரெஸ்ஸிங் இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ராப்பராக இருக்குது, கொஞ்சம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை நீ வந்து ரொம்ப சம்திங் கொஞ்சம் இர்ரெகுலராக அவங்க சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தே ஹாவ் உடனே நமக்கு 2 வியூ இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னா, இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இது ஒரு வியூ பாயிண்ட். இன்னொரு வியூ பாயிண்ட் என்ன, கண்டிப்பாக நம்ம நல்லதுக்காக தானே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு. அப்படி ஒரு நல்ல ரோல் மாடல்ஸ் சொன்னதை கேட்ட பர்சன்ஸ் கண்டிப்பாக தேவ் ஆல்வேஸ் ஷைன். ஸோ பி கேர்ஃபுல். யாருக்கு பேச நம்ம கேட்குறோம், யாருக்குள்ளே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம நீங்கள் ஹியூமன்ஸை பிரிச்சிங்கன்னா, வி ஆர் லைக் 95% 5%. இந்த 95% எப்படின்னா, who are based on only history and அவங்களுக்கு என்ன அனுபவங்கள் உண்டோ அவ்வளோதான். சரியா? another 5% யார் ஸ்மார்ட்னா, people who look at the world with அவங்களுக்கு ஒரு நல்ல விஷன். சரியா? நல்ல லைஃப், நல்ல எஜுகேஷன், நல்ல ஸ்டாண்டர்ட் அவங்களும். இன்னொன்று பர்சன்ஸ் who have a good imagination. சரியா? these people will always go ahead. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 மிக்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒன்று ஸ்டாண்டர்ட்ஸ், இன்னொன்று ஹவு ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃபைன் அவர் கேரக்டர். கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் யூ brought a wonderful element of ட்ரெஸ் கோடாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி we have very bad examples around us. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வெரி பேட் எக்ஸாம்பிள்ஸ் அரவுண்ட் us. நீங்கள் மூவி ஸ்டார்ஸ் எடுங்க, இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன், நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. there are some very respectable persons. அவங்க கேம்லேயும் they'll play properly, வெளியும் they'll carry themselves properly. ஆனால் there are some people who will show themselves in a very bad light. சரியா? let's not take them as our examples. They are bad examples. I think ஒரு தலைவர் ஒரு மேலே இருக்கிறாரு அப்படின்னு உடனே நம்ம எல்லாருமே வந்து அவங்க ரைட் அப்படின்னு நினைச்சிடுறது தான் நேச்சுரலாக எடுத்துக்கணும். நேச்சுரலாக இருக்கிறது தான் நீங்கள் இந்த சொன்ன இந்த ரோல் நம்ம தரத்தை குறைப்பதற்கு முக்கிய காரணம். கண்டிப்பாக அப்படிங்கிறது நான் நினைக்கிறது என்னன்னா, மேலே இருக்கவங்க எல்லாருமே கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிடுறோம். நம்மளா வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க அவ்வளோ சாதிச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, அதாவது பொருள் நிறைய வச்சிருக்கவங்க, புகழ் நிறைய வச்சிருக்கவங்க. இவங்க எல்லாருமே எது செஞ்சாலும் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அவங்க ஜுவல்லரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அவங்களுடைய பேச்சு ஃபாலோ பண்ணுவோம், அவங்க ஹேர் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவோம். எஸ் அவங்க கெஸ்டர்ஸ் எல்லாமே. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் தட். மேம் நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லாமே எடுக்கிறது இன்டர்நெட்லேருந்து. சரியா? அப்போ இன்டர்நெட்டில் நம்ம நீங்கள் பார்க்குறீங்கன்னா, டக்குன்னு வளர்ந்தவன், சரியா, ஏமாற்றி மேலே போனவன், ஆஃபீஸில் சீட் பண்ணியே திருடியே மேலே போனவன், தன்னைத்தானே காட்டுறாங்க.
இருக்காங்க இல்ல அவங்கள தான் நம்ம அதிகமா படுறோம் and you know we are thinking it's right. சரியா நீங்க you know அது வந்து is it the right way? அதாவது நல்லது will take long time to be established. சரியா ஒரு பெரிய ஒரு ஓனர், his name is Jensen. அவர் வந்து நிவிடியான்னு ஒரு விஷயம் செய்றாரு. நிவிடியான்றது ஆட்டோமேட்டிக் கார்ஸ் அந்த கான்செப்ட். அவரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ இன்டர்வியூ பண்ண முன்னாடி அந்த இன்டர்வியூர் ஒரு ரிசர்ச் எடுக்கிறார், இந்த ஆள் எப்படி அப்படின்னு. இன்டர்வியூவில் என்ன கேள்விப்பட்டிருக்காருன்னா, ஒரு கம்பெனியில் போய் ரிசர்ச் பண்ணதில் என்ன கேள்விப்பட்டிருக்காருன்னா, இந்த ஆள் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டு, ரொம்ப புஷ் பண்ணுவார், இது ரொம்ப இப்படி தான் இருக்கணும் ரொம்ப எதிர்பார்ப்பார். இவர் இந்த கேள்வியை கேட்குறாரு அந்த இன்டர்வியூ. ஜென்சன் சார், ஐ யூ லைக் திஸ், யூனோ ஐ ஹர்ட் தட் உங்களுடைய எம்ப்ளாயீஸ் அண்ட் பியர் பர்சன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பீங்க இப்படியெல்லாம். யூனோ வாட் ஹீ செட், அவர் அதை மறுக்கலை. ஓகே, மறுக்கலை, இல்லை அவர் வந்து அந்த கொஸ்டின்லேருந்து ஷையவே பண்ணல. ஹீ டுக் இட் அண்ட் ஹீ செட், நீங்கள் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆகணும்னா தெர் ஆர் சம் குவாலிட்டிஸ், தெர் ஆர் சம் ஸ்டாண்டர்ட்ஸ் யூ ஷுட் மெயின்டைன். சரியா, யூ கேன் நாட் காம்பன்சேட் ஆன் தட். சரியா, அதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஃபினிஷ்ட். உங்கள் குவாலிட்டி இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் குட்டீஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பலூன் இருக்குல்ல, த மோர் யூ ப்ளோ இட் பிகம்ஸ் பிக், பட் ஆல் இட் நீட்ஸ் டு ஃபால் இஸ் அ ஸ்மால் பின் இல்லையா? யுவர் எக்ஸலண்ட் டேலண்ட், யுவர் கேரக்டர் எல்லாமே இஸ் பில்ட். சரியா, பட் ஒன் ஸ்மால் பிரிக் கேன் டிஸ்ட்ராய் எவ்ரி திங். ஸோ I think be careful when you choose your examples as leaders. There are some wonderful leaders. Innikume don't think that there are no leaders. Wonderful leaders irukanga. Ninga you know like if you take you know even ninga endha side la eduthukitingala, ninga academic eduthukitingala, there are excellent leaders. See please இன்னைக்கு நிறைய இன்டர்நெட்டில் நம்ம செய்தியில் பார்க்குறது, நிறைய பசங்க பீங் இன்செக்யூர் when they see internet, they think நான் அவரை மாதிரி ஆகலை. See ஒரு person is very famous on internet. His name I'll get you his name. He is very, இங்கிலீஷில் ஒரு வேர்டு உண்டு, இன்ஃபேமஸ். சரியா, ஃபேமஸ் இஸ் அ குட் வேர்ட். ஃபேமஸ் இஸ் யூ ஆர் நோன் ஃபார் யோர் குட் ரீசன்ஸ். இன்ஃபேமஸ் யூ ஆர் நோன் ஃபார் யோர் பேட் ரீசன்ஸ். சரியா, ஸோ இன்டர்நெட்டில் யூ ஹவ் லாட் ஆஃப் இன்ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. சரியா, அண்ட் அதை பார்த்தா நமக்கு என்ன தோணும்னா, இது ஏன் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, நல்லா தானே இருக்குது, வாட்ஸ் ராங், ஷார்ட்கட்ஸ் and all. டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு அற்ப ஆசைக்காக. இந்த ஒன் திங் யூனோ காட் இருக்குல்ல, அவங்க நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவாங்க. சரியா, பைபிள் உங்கள்கிட்ட எப்படி பேசுவாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம். ஒன் ஆஃப் த சிம்பிள் திங்ஸ் இஸ் காட் டாக்ஸ் டு அஸ் த்ரூ அ ப்ரீச்சர். சரியா, நம்ம பெற்றோர் ஒரு புக்கு, நீங்கள் ஏதோ ஒரு யோசனை பற்றி யோசிக்கிறீங்க, யூ வாண்ட் டு டிசைட் ஆன் இட், நான் அந்த எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமா, இல்லை நெக்ஸ்ட் டைம் எழுதணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் ஷெல்ஃப்லேருந்து ஒரு புக்கு விடும். சரியா, and it will open and you will have an affirmative sentence. என்ன சொல்லணும்னா, give it a shot, give it a try அப்படின்னு ஒரு ஷாட் கொடுக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நம்ப மாட்டோம், பட் மோர் அண்ட் மோர் வசனங்கள் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். they will give you that ஒரு see அந்த வசனம் 10 கோடி பேருக்கு செஞ்சது. அந்த நேரத்துக்கு நம்ம தேவையான மன்னாவை தேவன் கொடுக்கிறார். பியூட்டிஃபுல் அந்த நேரத்துக்கு தேவையான ஒரு பாயிண்ட்டை வந்து it gives you. I think that's something you can take, you know, as an example. You know, and another thing is it all starts from internal. மேம், நீங்கள் ஒரு மேரத்தான் ஓடுறீங்க, நீங்கள் ஓடி முடித்தோன்னே somebody may congratulate you. சரியா, oh you did a wonderful job, நல்ல விஷயம். ஆனால் வாட் இஃப் நீங்கள் முதல்ல நினைக்கிறீங்க I'm going to win this match. சரியா, அதுவும் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். சரியா, நீங்கள் நல்ல எனக்கு திருப்பி ஸ்போர்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஏன் வருதுன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் கிளைமேட்டாக இருக்குது, அந்த ஒலிம்பிக்லேருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரல. ட்ரூ அதில் இஃப் யூ சி நல்ல பிளேயர்ஸ் வந்து அவன் ட்ராக்கை மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து இவங்க சீட் பண்ணுறாங்களா, எஸ் கரெக்ட், அவங்க வந்து அந்த சிதற விடவே மாட்டாங்க. ஒரு பெஸ்ட் டிசிப்ளின் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இஃப் யூர் ஆன்டி டிஸ்ட்ராக்டடாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் வின். சரியா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுலான்னா நம்ம இன்னொருத்தரை பார்த்து நம்மளுடைய ஸ்டாண்டர்டை குறைக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து ஸ்விம்மிங்கில், நீங்கள் ஸ்விம்மிங் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் அப்படி தானே, நீங்கள் தண்ணியில் அடியில் இருக்க சமயம் அதாவது உங்களுக்கு வேர்ல்டு எல்லாமே க்ளோஸ்ட், சியரிங் கேட்காது, பூ கேட்காது, எதுவுமே கேட்காது, இட்ஸ் யோர் கேம். நீங்கள் ஜெயிக்கிறது தோக்குறது உங்கள் இதுதான். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச் இல்லை ஹேண்டிகேப் பர்சன்ஸ் வந்து நீங்கள் பேராலிம்பிக்ஸை நீங்கள் பாருங்கள். யூனோ அவங்க வேறு யாரையுமே பார்க்குறது கிடையாது. நான் ரீசெண்டாக ஒரே ஒரு மேட்ச் பார்த்தேன், இட்ஸ் அ ஹை ஜம்ப். அந்த ஹை ஜம்பில் அவருக்கு ஒரு சிங்கிள் க்ரஷில் வராரு, ஒரு சிங்கிள் க்ரஷில் ஒரு கால் கிடையாது, ஸ்பாட்டுக்கு வந்துட்டார், இஸ் கோயிங் டு ஜம்ப், ஹி த்ரோஸ் அவே த க்ரஷ், நவ் ஹீ ஸ்டாண்டிங் ஒத்த காலில் நிற்கிறார். சரியா, அவருக்கு இன்னொரு இது என்னென்னா ஒரு ஆமாம், தென் ஹீ இஸ் ஆஸ்கிங் எல்லாரையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, ஒத்த காலை ஜம்ப் பண்ணி ஹாப்
ஹாப் பண்ணி அந்த ஹை ஜம்பில் ஜம்ப் பண்ணுறாரு. சரியா? இமேஜின் நம்மகிட்ட எவ்வளோ குவாலிட்டிஸை வச்சுட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை வாழ்கிறத குறைப்போம். அண்ட் லெட் ஸ்டார்ட் லிவிங் அ லைஃப் வேர் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மகிட்ட வெளியே போய் வி ஷுட் பி நோன் ஃபார் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ். சார் அந்த பையனா குணமுள்ள பையன், அந்த அக்காவா நோபல் அக்கா, அவங்கள பார்த்தா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரா நம்மகிட்ட வெளியே போட்டோம். நல்ல குட் வைப்ஸ் வந்து நம்மகிட்ட போட்டோம். நம்மளை பார்த்து இட்ஸ் வெரி கண்டேஜியஸ். குட் திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் கண்டேஜியஸ் அண்ட் குட் திங்ஸ் வில் go to others also. So this when we change, what is the advantage? அதாவது நான் வந்து என்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதன் மூலமா நான் என் கூட இருக்கவங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன், எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா எல்லாமே நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணாலும் ஃபைனலா எனக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. So I would like you to give the last answer to my last question. எனக்கு என்ன கிடைக்கும், என் கூட இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கும், சொசைட்டிக்கு என்ன கிடைக்கும் நான் என்னுடைய தரத்தை உயர்த்தினால்? ஒரு சேட் திங் என்னென்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கிற நேரம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிடைக்க மாட்டாங்க. சரியா? வென் நம்ம நீங்கள் கிடைக்காததை ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களே. இல்லை என்னன்னா இட்ஸ் பெட்டர் 4 கெட்ட ஃப்ரெண்ட்ஸில் போய் எல்லாமே நாங்கள் சேர்ந்து போய் ஒரு விஷயத்தில் மாட்டுறதுக்கு இழப்பை சொல்கிறீங்க. கண்டிப்பாக 4 கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் போய் ஏதோ தப்பாக பண்ணுறதுக்கு அதுக்கு பேசாமல் ஒரு நல்ல நண்பனை நம்ம மாற்றலாம். அண்ட் நீங்கள் கேட்டிங்க என்ன வாட் வில் வி கெட், என்ன நம்ம கிடைக்கும்னு. அட்லீஸ்ட் ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து தட் ஐ டிட் சம்திங் இன் த ரைட் வே. நான் வந்து சீட் பண்ணலை அடுத்தவங்கள மாதிரி. இன்னைக்கு காலையில் ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் ஃப்ரெண்ட் அண்ட் அதில் வந்து நான் சொன்னேன் ஐ வாண்டட் டு ஒரு கம்ப்ளைண்ட் நான் ரைஸ் பண்ணணும், ஒரு தப்பு நடக்க நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க உலகமே அப்படி இருக்குது, நம்ம எது பண்ணுறோம், நமக்கு என்ன வந்து போச்சு. அப்படி கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் ஸ்டாண்ட் அப் ஃபார் இட். உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ லைக் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உங்களை பற்றி ஒரு திருப்தி இருக்கும். சரியா? ஹூ டு யூ லைக் த மோஸ்ட்? யுவர் செல்ஃப். சரியா? அண்ட் ஹூஸ் யுவர் ஃபர்ஸ்ட் என்கரேஜிங் பர்சன்? அது உங்களுக்கு தான். சரியா? எவ்வளோதான் வெளியே நம்மளுடைய ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ யார் சொன்னாலும் நம்மளுடைய என்கரேஜர் நம்ம தான். சரியா? ஐ திங்க் நமக்கு நம்ம ஜஸ்டிஃபைபிளாக இருப்போம். ஐ திங்க் இதில் பெரிய கெயின் கிடையாது. ஆனால் யூல் சி ஒன் திங், இதோடைய ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. கரெக்ட். நீங்கள் ரிசல்ட்ஸ் மறந்துட்டேன். இந்த ரிசல்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த ஷார்ட்கட்டுக்கு வந்து ஷார்ட்டாக ஜெயிச்சிருவாங்க. சரியா? ஆனால் லாங்காக இருக்க மாட்டாங்க. தே ஓன்ட் பி லாங் டேர்ம். நீங்கள் ஐ வாண்ட் டு ஷோ அன் எக்ஸாம்பிள். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கிளாசிக்கு கேட்டுக்கோங்களேன், ஆடியோ கேட்டுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சடன் பாட்டு, ரீசெண்டான பாட்டு. அந்த ரீசெண்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேனல் பாட்டாலும் இருக்கும், யூடியூப்ல இருக்கும், JTKல இருக்கும், ஸ்பாட்டிஃபைல இருக்கும், எல்லாத்துலையும் இருக்கும். ஆனால் இந்த பழைய பாட்டு இருக்குல்ல, அவன் பழகுனது நிலைக்கும். ஏன் அப்படிதான் தெரியுமா? பழகுன சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டுட்டே என்னைக்குமே இது நிலைக்கும். வெரஸ் இதுடைய அந்த லெட்ஸ் சே பீரியட், அதோடைய பீரியட் கம்மி. அந்த ஷார்ட் கட்ஸ் டெம்பரரி தான் இருக்கும். ஆனால் பெர்மனெண்ட்டாக இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு பி ஒரு லாங் ஸ்டாண்டிங் பர்சன், ஒரு கேரக்டர் அப்படின்னா யூ வில் பி ரிமெம்பர்ட் ஒன்லி இஃப் யூ ஹாவ் சம் ஐடியல்ஸ். சரியா? ரிமெம்பர். இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் நம்ம முடிக்க முன்னாடி ஒன்று கேட்குறேன். 10 பேரை நீங்கள் ரிவைண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 3 பேர் யாராக இருப்பாங்கன்னா நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் they would have been with you in your mind for long time. Whereas இந்த 6 பேர் இன்னைக்கு வந்து போன ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. தட்ஸ் ஆல். நிலைத்திருப்பார்கள் உள்ளத்தில். அதே மாதிரி நாமளும் அடுத்தவங்க உள்ளத்தில் நிலைத்திருக்க கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருப்போம். அவங்க இருந்தாங்க, நம்மளும் அப்படி இருக்கலாம். எஸ். So Jason, thank you so much for answering all my questions. நான் நினைக்கிறேன் நம்மளுடைய தரத்தை எல்லா விதத்துலையுமே நம்மளுடைய லைஃப்ல, நம்மளுடைய ஹார்ட்ல, நம்மளுடைய நடவடிக்கைகள்ல நம்ம உயர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு கையை பிடிச்சோம் அப்படின்னா சமுதாயமே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறது நம்மளுடைய குறிக்கோள் இல்லையா இந்த ப்ரோக்ராம் மூலமா. I hope we made a difference today. And thank you for being my guest. Yeah, thank you.